அதாவது ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா 10 பொருத்தம் 12 பொருத்தம். அதாவது தின பொருத்தம், இந்த சம்பந்திகள் இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கு வரப்போவாங்க, பையனோட அம்மா, பெண்ணோட அம்மா, பொண்ணோட வீட்டுக்காரங்க, அவங்க 2 பேரோட அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை குறிக்கக்கூடியது. ரஜ்ஜு பொருத்தம் அண்ட் வேதை பொருத்தம்ங்கிறது வந்து தாலி பாக்கியம். ஸ்தானத்தை பத்தி ஒருத்தர் கேட்கிறாங்க அப்படின்னா, ஆயுள் ஸ்தானத்தை நம்ம பகிரங்கமா சொல்லக்கூடாது சார். அது வந்து தேவ ரகசியம், நான் சொல்லக்கூடாது. அது சொல்லக்கூடிய அருகதை. கல்யாணத்தை நிறுத்துறோம்னு நம்ம வந்து தப்பா நம்ம கணக்கு மனசுல நினைச்சிருந்தாலும், ஒரு பொண்ணோட லைஃப வாழற அந்த நம்மளோட சாகர நாள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட வாழற நாள் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா பாதிக்கப்படும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ரஜ்ஜுல 2 நட்சத்திரமும் இருக்கும். ஓகே, ஒரே ரஜ்ஜுல 2 நட்சத்திரமும் இருக்கும் போத அதுலயும் ஒரு டிஃபரன்சியேஷன் நம்ம பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் பாலாஜி அவர்கள் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க நிறைய இந்த திருமண பொருத்தங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கிறீங்க சார். இப்போ பொதுவாக எல்லாம் இந்த 10 பொருத்தங்கள் சொல்லுவாங்க சார். அந்த 10 பொருத்தங்கள்ல வந்து எவ்வளவு பொருத்தங்கள் கரெக்டா இருந்தா ஒரு இந்த தம்பதிகள் வந்து நல்லா வெற்றிகரமா இருப்பாங்க? அதாவது ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா யூஸ்வலா 10 பொருத்தம்ல 12 பொருத்தம். அதாவது தின பொருத்தம், கன பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், மரப்பொருத்தம். இதுல வந்து அந்த தின பொருத்தம்ங்கிறது வந்து தினசரி விஷயங்களை குறிக்கக்கூடிய பொருத்தம். ஓகே, அதுவும் இந்த கன பொருத்தங்கள் இதெல்லாம். மகேந்திர பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய டைரக்ட் பொருத்தம் சொல்லுவாங்க ஜாதக ரீதியா சொல்லணும்னா. ஓகே, இந்த ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் அப்படிங்கிறது வந்து அவ எவ்வளவு அந்த சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த வந்து ஒரு பொருத்தம். வீட்டுக்கு வர மாட்டு பொண்ணு, அதாவது மருமகள் வரா பார்த்தீங்களா, அவளோட தாலி பாக்கியம், அதாவது அந்த சுமங்கலி அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருத்தம் தான் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். அடுத்தது யோனி பொருத்தம் பிளஸ் அந்த வசிய பொருத்தம். இது ரெண்டுமே ஜாதகத்துல வந்து கணவன் மனைவியோட அவங்களோட அந்த இல்லற தாம்பத்திய உறவு, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கக்கூடிய பொருத்தம். அது ராசி பொருத்தம்ங்கிறது யூஸ்வலா நம்மளோட ராசி தன்மையை கொடுக்கக்கூடிய. ராசி அதிபதிங்கிறது சம்பந்திகள் ஒற்றுமை. 2 சம்பந்திகள் இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கு வரப்போவாங்க, பையனோட அம்மா, பெண்ணோட அம்மா, பொண்ணோட வீட்டுக்காரங்க, அவங்க 2 பேரோட அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை குறிக்கக்கூடியது. ரஜ்ஜு பொருத்தம் அண்ட் வேதை பொருத்தம்ங்கிறது வந்து தாலி பாக்கியம். ரஜ்ஜு பொருத்தம்ங்கிறது தாலி பாக்கியத்தை குறிக்கக்கூடிய பொருத்தம். வேதை பொருத்தம்ங்கிறது தாலி கயறு, அந்த பலத்தை குறிக்கக்கூடிய பொருத்தம். ஓகே, நாடி பொருத்தம், மரப்பொருத்தம். நாடி பொருத்தம் வந்து கர்ப்ப நாடி குறிக்கக்கூடிய பொருத்தம், குழந்தை பாக்கிய பொருத்தம். மரப்பொருத்தம்ங்கிறது பால் மரம், அதுவும் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய பொருத்தம். இதுல நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும்னா ஒரே விஷயம் சார், என்னன்னா தாலி பாக்கிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம் இருக்கா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2வது குழந்தை பாக்கியத்துக்கு இந்த 3 பொருத்தத்துல மகேந்திர பொருத்தம்ங்கிறது ரொம்ப ரேரஸ்ட் பொருத்தம், எல்லாருக்கும் அமையாது. அப்படிங்கும் போது இந்த நாடி பொருத்தம், மகேந்திர பொருத்தம் சொன்னீங்க. இப்ப நாடி பொருத்தம், ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? 3மே கர்ப்பத்தை குறிக்கக்கூடிய பொருத்தம் தான். மகேந்திர பொருத்தம்ங்கிறது டைரக்ட் குழந்தை பாக்கிய பொருத்தம். ஓகே, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட் பொருத்தம் மகேந்திர பொருத்தம்ங்கிறது. ஆனா நாடி பொருத்தம், மரப்பொருத்தம்ங்கிறது கர்ப்ப நாடி, பால் மரத்தை குறிக்கக்கூடிய பொருத்தம். அப்படிங்கும் போது இது 3மே வந்து குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடியதுதான். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா போதும், 3மே இருந்தா ரொம்ப விசேஷம். ஓகே, ஆனா இந்த மகேந்திர பொருத்தம், வசிய பொருத்தம்ங்கிறது ஜாதகத்துல லட்சத்துல ஒரு 1000 பேருக்கு அமைஞ்சதுன்னா பெரிய விஷயம். ஓகே, அதனாலதான் வசிய பொருத்தத்துக்கு ஆப்ஷனா வந்து இதை கொடுத்துருக்காங்க, யோனி பொருத்தம், இல்லற தாம்பத்திய உறவு குறிக்கக்கூடிய பொருத்தம். ஓகே, ஆனா நான் ஜென்ரலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பொருத்தங்கள் கூட பாக்குறது இல்லை. லவ் மேரேஜ் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு போய் சக்சஸ்ஃபுல்லா 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா இன்னும் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, நாளைக்கு அவங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜாதகத்தை எடுத்துன்னு போய் நிற்கக்கூடாது, ஜோசியத்தை எடுத்துன்னு போய் ஜாதகத்தை நிற்கக்கூடாது. நிற்கும் போதுதான் பூதாகரமா பிரச்சனை கிளம்பும்.
சார் ஜோசியத்துல வந்து சில விஷயங்களை வந்து மறைமுகமா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுள் ஸ்தானத்தை பத்தி ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா, ஆயுள் ஸ்தானத்தை நம்ம பகிரங்கமா சொல்லக்கூடாது சார். அது வந்து தேவ ரகசியம், யாரும் சொல்லக்கூடாது. அதை சொல்லக்கூடிய அருகதை வந்து மனித பிறவைகளுக்கு கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். ஓகே. அதாவது இப்போ நைட்டு நம்ம குட் நைட் சொல்லிட்டு படுத்துக்கிறோம், நாளை காத்தால குட் மார்னிங் சொல்லத்துக்கு நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறது நம்ம கையில கிடையாது, கடவுள் கையில. அப்படிங்கும்போது அதை நம்ம எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்? தேவையில்லாத விஷயம் இல்லை. ஓகே. அதாவது ஜனன மரண கணக்கு பிரகாரம் ஒரு விஷயம் வேதத்துல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உயிர் போறதுக்கு முன்னாடி நம்ம நினைவு தப்பிடும். ஓகே. அப்படிங்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம உயிர் போறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நமக்கு கான்சியஸ்னஸ் போயிடும் டோட்டலா. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நமக்கு நம்ம 80 வயசு வரைக்கும் இருப்போமா, இல்ல 100 வயசு வரைக்கும் இருப்போமா, இல்ல எது வரைக்கும் இருப்போம், நம்ம அது தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு போறது நாராயணன் செல் நல்லபடியா போச்சா, நாளைக்கு காத்தால அவர் பார்த்துப்பார், அப்படி சொல்லிட்டு போயிடணும். என்ன சொல்ல பொறுத்த வரைக்கும் அதான். திருமண பொருத்தம் பார்க்கலாம், ஜோசியம் நீங்க போயிட்டீங்க. திருமண பொருத்தம் பார்க்க வரும்போது அதுல வந்து ஒருத்தரோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு ஒரு ஜாதகம் சரியா வரல, இல்லை இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ நீங்க இப்போ 10 பொருத்தங்களே ஒருத்தரோட ஆயுள் பொருத்தம்லாம் இருக்கும்ல, அது சரியா வரலன்ற போது நீங்க இந்த ஜாதகம் வேண்டாம் நீங்க நிராகரிச்சிருவீங்க. மறைமுகம் சொல்லிடணும். அதாவது ஜோசியத்துல பார்க்கும்போது தெரியும். அந்த இல்ல நீங்க அந்த இந்த நபரை கல்யாணம் பண்ணதால் இந்த ஆயுள் பொருத்தம் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இருக்குமா, இல்லாட்டி அப்படி சொல்லக்கூடாது சார், என்னைக்குமே சொல்லக்கூடாது. அதாவது இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையனோட ஜாதகம் வந்து ஆயுள் ஸ்தானம் வந்து சரியில்லை அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம், அதை தடுக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட இந்த ஜாதகம் வந்து அவ்வளோ சூட்டபிளா இல்லை, நீங்க வந்து வேற அலையன்ஸ் பாத்துங்கன்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சிடலாம். நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் வந்து அதுதான் என்னை பொறுத்தவரை நான் சொல்ல. ஓகே. இது வந்து ஒரு கல்யாணத்தை நிறுத்துறோம்னு நம்ம வந்து தப்பா நம்ம கணக்கு நம்ம மனசுல நினைச்சுட்டாலும், ஒரு பொண்ணோட லைஃபை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கணும். இப்போ நீங்க இந்த ஆயுள் ஸ்தானம் நல்லா இல்லைன்னா அது வேற எந்த ஜாதகத்தோட ஒப்பிட்டாலும் அந்த ஆயுள் ஸ்தானம் நல்லா ஆட்டோமேட்டிக்கா. எப்படின்னா, அதாவது கண்ணதாசன் நான் கேட்கிற கேள்வி புரியுதா, இந்த ஆயுள் ஸ்தானம் வந்து அந்த பொண்ணோட ஜாதகத்தை நம்பிதான் இருக்குமா, இல்லாட்டி இந்த ஜாதகம் தனியா பார்த்தாலே ஆயுள் ஸ்தானம் வீக்குன்ற மாதிரி தான் இருக்குமா? அதாவது இப்ப ஆயுள் ஸ்தானம்ங்கிறது கடவுள் வந்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா ஜோசியத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆயுள் ஸ்தானத்தை பத்தி நம்ம தீர்மானிக்காம இருக்கிறது தான் நல்லது, அதுதான் சொல்லக்கூடிய விஷயம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது வந்து தேவ ரகசியம். ஆயுள் ஸ்தானம்ங்கிறது தேவ ரகசியம். வாழற நம்மளோட சாகர நாள் தெரிஞ்சிருது அப்படின்னா, நம்மளோட வாழற நாள் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா பாதிக்கப்படும். அதனாலதான் அந்த காலத்துல அதை வந்து தேவ ரகசியம் சொன்ன விஷயம் அதான். ஓகே. இப்ப மாரிமுத்துவே பாத்தீங்கன்னா, அவர் வந்து இன்னும் ஒரு வாரத்துல சாக போறோம்னு சொன்னா, அவர் அது தெரிஞ்ச நாள்ல இருந்து அவரால் நிம்மதியா இருக்க முடியுமா? அவர் கடைசி அந்த ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அந்த டப்பிங் பேஸ்ட் வந்திருக்காரு. அது எதனால? அந்த இது அவர் கான்செப்ட் அவருக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான். மேபி அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்து, இல்ல நமக்கு கொஞ்ச நாள் தான் சொல்லிட்டு அது வேணா அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது வந்து கடவுள் வந்து கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டுல இருக்கு, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. ஏன் இந்த வார்த்தையை நீ சொல்லியிருக்கான் அப்படின்னா, உன்னோட ஆயுள் பாவம் இந்த பொண்ணுட்டு தான் இருக்குன்னா நீ தப்பிக்க முடியாது, அங்கதான் மாட்டோம். ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி கடவுள் அமைச்சு கொடுப்பாரு அப்படின்னா, யாருக்கும் தெரியாம லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. ஓகே. அதாவது சொல்லுவாங்க, மறைமுகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து கடவுள் கொடுப்பாரு. ஓகே. ஆனா இது வந்து ஜோசியத்துல வந்து தெரிஞ்சா கூட இதை வந்து சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஓகே. ஓகே. இப்போ அது வந்து யாருக்கும் பாதகம் இல்லாம என்ன பண்ணணும், மறைமுகமா இந்த ஜாதகம் வந்து இன்னொரு பார்க்கலாம், பெட்டர் ஜாதகம் முடிஞ்சு. ஓகே. இப்போ இந்த ரஜ்ஜு பொருத்தம் தான் இந்த ஆயுள் ரஜ்ஜு பொருத்தம் திருமாங்கல்ய பொருத்தம். அதுதான் அந்த அதாவது திருமாங்கல்ய பொருத்தம் ஏன் பாக்குறான், அந்த பொண்ணோட தாலி பாக்கியத்துக்கு நல்ல ஒரு இது இருக்கான்னு சொல்லி பாக்குறது. ஏன்னா இப்ப நீங்க உங்களோட ஜாதகம் வரும்போது எந்த பொருத்தம் ஒப்பில்லைன்னா இந்த ஜாதகம் பண்ணாதீங்கன்னு சீட்டா சொல்லுவீங்க? தாலி பாக்கிய பொருத்தம் இல்லைன்னா ஜாதக ரீதியா வந்து பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிடுவேன். அது வந்து நான் ஓப்பனா சொல்லிடுவேன். அதாவது தாலி பாக்கியத்துல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு சார். அதாவது என்னன்னா, சில பேருக்கு ரஜ்ஜு பொருத்தம் வந்து கிளியரா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ரஜ்ஜுல 2 நட்சத்திரமும் இருக்கும். ஓகே. ஒரே ரஜ்ஜுல 2 நட்சத்திரமும் இருக்கும் போத அதுலயும் ஒரு டிஃபரன்சியேஷன் நம்ம பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, ஒரு நட்சத்திரம் ஆரோகணத்துல இருந்தது, இன்னொரு நட்சத்திரம் அவரோகணத்துல இருந்தது அப்படின்னா
நம்ம அதை வந்து தாலி பாக்கிய பொருத்தமா தாராளமா கன்வெர்ட் பண்ணின்னு நம்ம தாராளமா திருமணத்தை பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா 2 நட்சத்திரமும் ஆரோகணத்துல இருக்கு, 2 நட்சத்திரமும் அவரோகணத்துல இருக்கு அப்படின்னா அது வந்து ரஜ்ஜு பொருத்தம் வராது. அப்படிங்கும் போது அந்த கல்யாணத்தை பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆனா சில பேர் என்கிட்ட வரவங்க சில பேர் பிடிவாதம் பிடிப்பாங்க. சார் எங்களுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிடுத்து, எங்க பொண்ணுக்கு வந்து அந்த பையன் ரொம்ப பிடிச்சிடுத்து, எனக்கு அவங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிடுத்து, விட மனசு இல்லை, இதுக்கு நாங்க என்ன பண்ணுறதும்பாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்ற ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? உங்க குலதெய்வம் கோயிலுக்கு 2 பேரும் போங்க, போயிட்டு உங்க குலதெய்வம் முன்னாடி பூ கட்டி போட்டு பாருங்க. குலதெய்வத்திட்டேந்து உத்தரவு வந்துடுதுன்னா டைரக்டா பண்ணுங்க, எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணுங்க. ஓகே, கடவுள்கிட்ட கொடுத்துருவேன் தீர்மானத்தை, ஃபைனல் டிசிஷன், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தாலி பாக்கிய பொருத்தம் இருக்கு, பண்ணக்கூடாது, பொருத்தம் கிடையாது, பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்க இப்படி பிடிவாதமா இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபைனல் ஆப்ஷன் கடவுள்கிட்ட. குலதெய்வம் கோயில்ல போயிட்டு பூ கட்டி போட்டு பாத்துருங்க, ஓகே ஆச்சுன்னா தாராளமா பண்ணுங்க. ஓகே ஓகே சார், இப்போ இந்த செவ்வாய் தோஷம்லாம் இது வந்து இந்த 10 பொருத்தங்கள் தாண்டி தனியா அதை நம்ம அதான் சார், இப்ப ஜாதகத்துல வந்து இப்போ ஒரு பூதாகாரமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பல பேரோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயம் செவ்வாய் தோஷம். ஆனா இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய சூடு, வேற எதுவுமே கிடையாது சார், சின்ன விஷயம் அதுதான். உடம்புல சூடு. இப்ப பையனோட ஜாதகத்துல செவ்வாய் வந்து ஜாஸ்தியா இருக்கார், பொண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் டவுனா இருக்கார் அப்படின்னா என்னன்னா பிகாஸ் ஆஃப் ஹீட், அவ்வளவுதான். உடம்பு சூடு. அதுதான் அந்த காலத்துல மறைமுகமா செவ்வாய் தோஷம் சொல்லிட்டு பண்ணி வச்சாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ரத்தத்துல சூடு ஜாஸ்தியா இருக்கு, இன்னொருத்தங்களுக்கு ரத்தத்துல சூடு கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய உறவு கல்யாணத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வரும்ட்டு தான் அந்த காலத்துல மறைமுகமா சொன்னாங்க. அதை வந்து இப்போ வந்து நடைமுறையில தவறா புரிஞ்சுட்டு அது வந்து மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்கு வந்து நிறைய இருக்கு சார். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஜாதக ரீதியா சொல்லக்கூடிய விஷயம், செவ்வாய் வந்து லக்னத்துல இருந்தது, 2வது இடத்துல இருந்தது, அப்புறம் 5வது இடத்துல இருந்தாலும், 7வது இடத்துல இருந்தாலும், 8வது இடத்துல இருந்தாலும், 12வது இடத்துல இருந்தாலும் இதை வந்து ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு விதிவிலக்கு இருக்கு, அதை வந்து தெரியணும் எல்லாருமே மெயினா. ஓகே ஓகே செவ்வாய் உச்சத்துல இருந்தாலோ செவ்வாய் நீச்சத்துல இருந்தாலோ தோஷம் கிடையாது. செவ்வாய் குருவோட சேர்ந்து இருந்தாலும், சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாலும், புதனோட சேர்ந்து இருந்தாலும், சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி செவ்வாய் எந்த பாவ கிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி சுப கிரகங்களோட பார்வை, குருவோட 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை செவ்வாய் மேல விழுந்ததுனாலும் தோஷம் கிடையாது. அதே மாதிரி சுக்கிரனோட 7வது பார்வை, புதனோட 7வது பார்வை செவ்வாய் மேல விழுந்தாலும் தோஷம் கிடையாது. இதெல்லாம் விதிவிலக்கு இருக்கு. நம்ம டக்குன்னு ஜோசியத்தை பார்த்து ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் தூக்கி போட்டுறக்கூடாது. என்னைக்குமே ஜோசியத்துல இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம், எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த 2 ஜாதகத்தை நம்ம சேர்த்து அந்த திருமணத்தை நடத்தி வைக்கணும், அதுதான் வந்து பெரிய விஷயம், உகந்த விஷயம். ஓகே, ஆனா இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அதை வந்து பூதாகரமா பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கரெக்ட் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தீர தெரியும். ஓகே ஓகே சார், இப்போ அதே மாதிரி இதுல இப்போ மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கு வந்து அவங்க மாமனாருக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. எந்த அளவு உண்மை? ஏன்னா இது மூல நட்சத்திரன்றது மாமனா இருக்கு, அதே மாதிரி நாத்தனாருக்கு ஆகாத நட்சத்திரம். ஆமா, அதான் சார் இவங்க பண்ணி கூட விஷயம் சார். மூல நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இதெல்லாம் வந்து ஆகாத நட்சத்திரம்னு சொல்லிட்டு இவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதாவது பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு மாதிரி அந்த ஜாதகம் அந்த நட்சத்திரத்தை. சார் மூல நட்சத்திரம் எந்த ஒரு நட்சத்திரமும், இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், பாக்குற நேயர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு நட்சத்திரமும் யாரையும் எதுவும் பாதிக்காது சார். இது வந்து என்னோட கருத்து, என்னோட தாழ்மையான கருத்து. எந்த நட்சத்திரமும் யாரோட இதையும் பாதிக்காது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுல உங்களோட ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கு, உங்களோட கட்டங்கள் எப்படி இருக்கும், அதுதான் உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கும். வீட்டுக்கு வரப்போற மருமகளால மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாது, நாத்தனாருக்கு ஆகாது, இதெல்லாம் வந்து என்னோட வந்து இதுல வந்து நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நட்சத்திரமும் யாரையும் பாதிக்காது சார். நான் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் வந்து பொருத்தத்துல வந்து மூல நட்சத்திரக்கார பொண்ணுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்து ஜம்முன்னு இருக்கா, மாமியார் மாமனார் எல்லாம் ஜம்முன்னு இருக்காங்க சார். 8 வருஷம் மேல ஆயிடுச்சு சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? எந்த ஒரு நட்சத்திரமும் எந்த ஒரு ராசிக்காரரையும் எந்த ஒரு நபரையும் அடிக்காது. ஓகே, இது வந்து நம்ம நடைமுறையில கலப்பி விட்ட ஒரு பெரிய பூதாகரமான விஷயம் சார், வேற எதுவுமே கிடையாது. ஓகே
ஓகே சார், இவ்வளோ தூரம் வந்து எங்களோட இணைஞ்சு கேள்விகள் பதில் சொல்ல நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். சேனல் அமோகமா வர்றதுக்கு என்னோட ஆசீர்வாதங்கள். நன்றி சார். வணக்கம்.